யோ வெளில போயா முதல்ல கான்ட்ராக்டர்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை வந்துட்டான் கோட் சூட்டை போட்டு அப்படின்னு இப்போ வந்து ஒரு பெரிய ஷாக்கு இப்போ மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கிடைக்க போகிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. கோட் சூட்டெல்லாம் போட்டு அப்படியே வந்து ரொம்ப ஆட்டங்களும் அப்படியே இருக்கிறத பார்த்து மீனாவுக்கு ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய குற்ற உணர்ச்சி வேறு எல்லாம் அந்த ரோகிணியால் தான் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க. இதில் விஜயா வேறு வந்து ஓவராக இன்னமும் அவங்களும் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு வந்து உடனடியாக வந்து இப்போ அந்த லேடியை போய் பார்த்து 30 லட்ச ரூபா கான்ட்ராக்டை வந்து இன்னும் தரணும் இல்லை அவங்க அந்த 30 லட்ச ரூபா அட்லீஸ்ட் இன்னொரு 10 லட்சமாச்சு தரட்டும், நம்ம வந்து டீலர்ட்டெல்லாம் பேசி முதல்ல மொத்த ஐட்டத்தையும் வர வைக்கணும்ல அப்படின்னா வந்து இல்லை மனோஜ் நம்ம சொல்லிவிட்டு கையில் ப்ராடக்ட் போய் சேர்த்ததுக்கப்புறமா அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லை ரோகிணி, இப்படி வந்து உன்ன மாதிரி வந்து வெகுளியாக இருந்தால் ஏமாற்றிடுவாங்க, என்ன மாதிரி இருக்கணும், நான் தான் பிஸ்னஸ்க்கு கரெக்ட் அப்படிங்கும் போது இந்த பக்கம் விஜயா வேறு ஆமாம் மனோஜ் சொல்கிறத கேளு ரோகிணி, நீ என்னதான் வந்து இந்த கான்ட்ராக்டை பிடிச்சிருந்தாலும் அவன் தான் பிஸ்னஸ் மைண்டு, அவன் தான் அதுக்கான படிப்பை படிச்சிருக்கான், சூப்பராக அதெல்லாம் பண்ணுவான். அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா அதனால் வந்து இதை முதல்ல உடனே போய் அந்த லேடிக்கிட்ட பேசிடலாம். அதில் போய் பேசும்போது நானும் வரேன், அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும் ஆர்வமாக இருக்குது, முதல்ல என் பிள்ளை கோட் சூட்டெல்லாம் போட்டு கெத்தாக கிளம்புறான், அதையும் பார்க்கணும்ல அப்படின்னு வேற சொன்னதுக்கப்புறமா சரின்னு இப்போ ரோகிணி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா மீனாவுக்கு கால் வருது. மீனாவுக்கு அந்த ஆஃபீஸ் வந்து கால் பண்ணி, மீனா உங்களை மேடம் வந்து உங்களை உடனே வந்து பார்க்க சொன்னாங்க, உங்களுக்கு தான் அந்த பூ ஆர்டர் கொடுக்குறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதில் வந்து நீங்கள் அந்த பூ ஆர்டருக்காக பேசுகிறதுக்காக வருவீங்களா அப்படின்னு சொல்ல, அதை வந்து இவங்க முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல ஒன்று, முத்து நீ போயிட்டு வா மீனா, நான் எப்படி எனக்கு ஒரு சவாரி இருக்குது, உன்னாலே எல்லாத்தையும் கெத்தாக பேசி முடிச்சிட முடியும் அப்படின்னா, இல்லை முதல் தடவை இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆர்டருக்கு போகிறேன், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சரி நான் எப்படியாச்சும் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. முத்து மீனா போகிற அதே சமயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி மனோஜன் விஜயாலாம் கிளம்பி அங்கே போக அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்ருக்குங்கிறது அவங்க என்ன ரியலைஸ் பண்ணல. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே காத்துக்கிட்டு இருக்கு, இந்த கான்ட்ராக்டை டாராக கிழிச்சு மூஞ்சில் எறிகிற அளவுக்கு. அதில் என்ன நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தா அங்கே வந்து மனோஜ் முதல்ல கிளம்பி போய் கார்லேருந்து இறங்கும் போதே அப்படியே கெத்தாக இறங்கிட்டு காரை நடுவில் நிறுத்திட்டு, வேலை இல்லையா, காரை நீங்களே பார்க் பண்ண மாட்டிங்களா, நான் போய் பார்க் பண்ணிட்டு வரணுமா, என்னது இதெல்லாம் அப்படின்னு அங்கே போய் வாசலில் சண்டை போட, இந்த விஷயத்தை வந்து அந்த மேனேஜர் பார்க்குறாரு. அந்த மேனேஜர் பார்த்துட்டு, சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு, செக்யூரிட்டி நீங்களே வந்து இந்த காரை மட்டும் அங்கே பார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னா, அப்படின்ட்டு ஒரு உள்ளார போகிறார். என்னையா இன்றைக்காச்சும் உங்கள் மேடம் உடனே வெயிட் இருப்பாங்களா இல்லை ஏதோ மீட்டிங்கில் இருக்காங்களா அப்படின்னா, இல்லை சார் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க இங்கே கூட மீட்டிங்கில் இல்லை வெளியே மீட்டிங்கில் இருக்காங்க, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு இவர் சொன்னதுக்கப்புறமா, சரி ஓகே எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுங்கள், நான் வந்திருக்காங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக அவங்க வருவாங்க அப்படின்னு உடனே, மனோஜ் இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது மனோஜ் அப்படின்னு வந்து ரோகிணியே சொல்கிறாங்க. ரோகிணி பேசாமல் ரோகிணி, இப்படிலாம் இருந்தால் தான் பாரு மரியாதை பாரு, இப்போ எப்படி மரியாதை இருக்கும் பாரு, முன்னாடி ஏதோ ஒரு வாசலில் உட்கார வச்சானுங்க, இப்போ நேராக ரூம்குள்ளே போட்டு உட்கார வைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க உடனே, சார் நீங்கள் அந்த ரூமில் ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்கள், மேம் வந்தோடனே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா, பார்த்தியா கெத்து பார்த்தியா அப்படின்னு அங்கே போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்தோன்னே விஜயாவும், பார்த்தியா ரோகிணி எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்கன்ட்டு, நீ தனியாக வந்து அது நடந்திருக்குமா, ஏன்னா என் பிள்ளை அதுக்கான ஒரு திறமைக்காரன் ரோகிணி அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் வந்து இந்த ஸ்ருதி கால் பண்ணி, மீனா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, இல்லை இந்த பூ ஆர்டருக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு மீனா சொன்ன உடனே, மீனா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, திருப்பி ஆன்ட்டி வந்து ரோகிணி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லும் பொழுது நான் பேசாமல் இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படின்னா, பேசாமல் இருங்க ஸ்ருதி, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க விடுங்க அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. இல்லை கடுப்பாக இருக்கு எனக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு விடுங்க, இந்த விஷயத்தையே விட்டுருங்க அப்படின்னு வந்து மீனா சொல்லிவிட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மனோஜ் இன்னமும் ஓவராக ஆக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. ஜூஸ் இருக்கா, ஜூஸ் கொண்டு வந்துருங்க அப்படின்னு வந்து அங்கே இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு சொல்லாது, ஏன்னா வரதுக்கு லேட் ஆகுது அப்படிங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மேனேஜரை கூப்பிட்டு, யோ இன்னையா வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். வந்துருவாங்க சார் வந்துருவாங்க அப்படிங்கும் போதே அவரோட டோன் லைட்டாக மாறுது. இதை ரோகிணி வந்து கெஸ் பண்ணி அதை பற்றி பேசலான்னு போகும்பொழுது பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க, மீனாவும் வராங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு வந்து விஜயா ஷாக் ஆகி பார்க்க, உடனே டக்குன்னு வெளில போயிட்டு, ஏய் நீர் அதுக்கு இங்கே வந்திருக்க, இங்கேருந்து பூ விற்கிற இடமா அது அப்படின்னு விஜயா வந்து வெளில கத்த, இல்லாத இங்கே என்ன ஆர்டருக்காக கூப்பிட்ருக்காங்க, அதே இப்போ 275 வீட்டுக்கு பூ ஆர்டர் இருக்குது முன்னாச்சி, இவ்வளோ நம்மளும் ஒரே இடத்துல இருக்கிறதா, இது ஒன்று தான் மனோஜ் எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னா, அம்மா இதெல்லாம் சின்ன பில்டருமா, 275 வீடு தான், இதுக்கப்புறம் வந்து நம்ம 500 பில்டர் 500 வீடு 1000 வீடு அப்படின்னு கட்டுற பில்டர்ஸ் பக்கம் போயிடலாம் அப்படிங்கும்போது அந்த மேனேஜர் வேறு அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதியாக கிராஸ் பண்ணி போயிடுறாரு. உடனே மீனா போய் அந்த பக்கம் தனியாக உட்காந்துக்கிறாங்க. மீனா அந்த வெளில வெயிட்டிங் ஏரியாவில் உட்கார, இவங்க மட்டும் உள்ளார போய் அந்த ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு பெரிய ஆப் ஒன்று அவங்களுக்கு இன்னும் திருப்பி காத்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரிய வரல அவங்களுக்கு. இன்னும் திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த மேடம் வருவாங்களா வரலையா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, மீனா நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு மீனாவை கூப்பிட்டு, மீனா கிட்ட வந்து, மீனா உங்களுக்கு தான் அட்வான்ஸ் பணம், நீங்கள் வந்து இதில் ஒரு 1 லேக் இருக்குது, இந்த 1 லேக் வந்து பார்த்திங்கன்னா 275 வீட்டுக்கும் நீங்கள் வந்து இப்போ பூ போடுறதுக்காக, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 லேக் அப்புறமா நீங்கள் இந்த அக்ரிமெண்ட் இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதமாக உங்களுக்கு பணம் வந்துடும்.
இது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால வந்து மேம் உங்களுக்கு தர சொன்னாங்க அப்படின்னு ஒன்று தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. கையில் செக்கு 1,00,000 ரூபா செக்கை திருத்து வெளில வந்துட்டு முத்துவுக்கு கால் பண்ணி எங்க 1,00,000 ரூபா செக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது விஜயாவுக்கு ஷாக்காக இருக்குது. 1,00,000 ரூபாய்க்கு செக்கா அப்படின்ட்டு. அம்மா நமக்கு 10 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க, இன்னொரு 10 லட்சத்தை வாங்க வந்திருக்கோம்மா, 1 லட்சம் தானே என்னமோ பண்ணிட்டு போகிறா விடுங்க அப்படின்னா, இல்லை இவளுக்குலாம் 1 லட்சமே ஜாஸ்தி, 5-10ன்னு பொழைச்சிக்கிட்டு இருந்தவ அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்க. இப்போ என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தா இந்த மேனேஜர் திருப்பி வந்து உள்ளே கூப்பிட்டு, சார் மேம் வரல, என்ன விஷயம்னு என்கிட்ட வேணால் சொல்லிடுறீங்களா, நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படிங்கும் பொழுதே வந்து மீனா அங்கே உட்காந்து அந்த அக்ரிமெண்ட்லாம் வந்து அதில் சைன் போட்டுட்ருக்காங்க. சைன் போட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து உங்களை பார்த்துட்டு, ஏன்னா மேம் வரலையா, நான் வந்துட்டேன்னு சொன்னீங்களா அப்படின்னா, இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார், அவங்க வந்து இன்னொரு நாள் வேணால் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இன்னொரு நாளாம் டைம் இல்லைங்க, எனக்கு என்ன இது இங்கே வரது மட்டும்தான் வேலையா, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு முக்கியமாக, ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, நாங்கள் வரும்போது அவங்க இங்கே இல்லைனா எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது சார் அப்படின்னா, அப்போ நான் என்ன வெட்டியாக இருக்காங்கிறீங்களா அப்படின்ட்டு, சும்மா இதான் இதனால தான் ரோஹினி இந்த மாதிரி சின்ன பில்டர்ஸ்ட்டை வரக்கூடாது, பெரிய பில்டர்ஸாக பார்க்கணுங்கிறது அப்படின்னு அவங்க பேசும்பொழுது டக்குன்னு ஒரு கடுப்பாய், யோ அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிறாரு அவர். என்ன மரியாதை, அவ்வளோதான் மரியாதை, என்ன யோங்கிற உன் மேடமுக்கு தெரிஞ்சால் என்ன தெரியுமா, 225 வீட்டுக்கு அப்ளையன்ஸை சப்ளை பண்ண போகிறோம், அவங்களோட அடுத்தடுத்த இதுக்கப்புறம் பண்ண போகிற கட்ட போகிற அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நாங்கள் தான் அப்ளையன்ஸ் சப்ளையாக இருக்க போகிறோம், இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வந்து நானும் பார்க்குறேன், காரை பார்க் பண்ண மாட்டேங்கிற, ஜூஸ் வேணுங்கிற, அவங்க எப்போ வருவாங்கங்கிற, என்ன அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கியா, யார் தெரியுமா அவங்க அப்படின்னா, அவங்க யார் என்ன தெரியும், நீ யாரையும் அப்படி பேசுறது, நீ என்கிட்ட இப்படிலாம் பேசுறேன்னு தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உன்னை மொத்தமாக வந்து தூக்கி வேலையை விட்டு அனுப்பி விட்ருவாங்க, வந்திருக்க சப்ளையர்கிட்ட இப்படி பேசுகிறேன், நான் வந்து என் ஆதங்கத்தை சொன்னால் நீ என்ன கோவப்படுற எகிர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுனே. ரோஹினி வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்கும்போதே, நான் யாரா அப்படின்ட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒருத்தர் வரார், செக்யூரிட்டி அப்படிங்கும்போது செக்யூரிட்டி டக்குன்னு இங்கே வரார். வந்துட்டு வந்து, இனி இந்த ஆள் இந்த மூஞ்சியை வச்சுட்டு இந்த உள்ளே வரவே கூடாது அப்படின்ட்டு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு உள்ளார போய் இந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு, நான் யார் நான் கேட்க, இந்தா பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிச்சா, ஃபோனில் அந்த மேடமோடு சேர்ந்து இவர் நிற்கிறாரு. அது என் ஒய்ஃபோட அப்பாவோட கம்பெனி இது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே, மாமனார் கம்பெனியில் ஓவராக சவுண்ட் விட வேணாமே அப்படின்ட்டு. ஆனால் என் கம்பெனியும் தான், என் கம்பெனியில் வந்துட்டு என்னையே அதிகாரம் பண்ணுறது இல்லாமல் யோங்கிற வாங்குற போங்கிற, சரி ஓகே நானே வந்து என் ஒய்ஃப்க்கு மேனேஜராக இருக்கலாம், வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நினச்சி நான் இருந்துகிட்டு இருந்தா, நீ என்னையே வந்து இப்போ அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறியா, இந்த அவன் கான்ட்ராக்ட் கிழிச்சு தூக்கி போட்டு அந்த 10 லட்ச ரூபாய் என்ன கேஷ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அந்த செக்கை நான் இப்போ உடனே கேன்சல் பண்ணிடுறேன், உனக்கு கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, கிளம்பு போ அப்படின்னு ஒன்று. சாரி சார் என்னையா சாரி அப்படின்ட்டு பிடிச்சி நெஞ்சை பிடிச்சி ஒரு தள்ளி செக்யூரிட்டி இழுத்து போயா அப்படின்னா இழுத்து போக வைக்கிறாங்க. வந்துட்டான் சூட்டை போட்டு அப்படின்னு வந்து சொன்னும் போது அப்படியே ஷாக் ஆகி வந்து இவங்கெல்லாம் பார்க்க, இந்த பக்கம் மீனா ஒரு பார்வை பார்த்து நம்மட்டு சிரிச்சிட்டு கையெழுத்து போடுறத 3 பேருமே பார்க்குறாங்க. அப்படின்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் இந்த ரோகிணி மனோஜமா ஆட்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்கும். இல்லைனா அவங்க எல்லா விஷயத்தையும் தப்பிச்சுட்டு கூட பணமும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம பார்க்குற அத்தனை பேத்துக்குமே கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது அதே மாதிரி நாளைக்கு முத்து ஒரு விஷயம் எனக்கு தெரியுங்கிறாரு, அது கிறிஷை பற்றி இருக்குமா, இல்லை கண்டிப்பாக வந்து அந்த உண்மையே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது உளர போகிறாரு நினைக்கிறீங்களாங்க, அதை சொல்லுங்கள். அப்படின்னு நம்மளுடைய மற்ற ப்ரொடியூசர்ஸையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.